இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற ராஜபாளையம் வடக்கு நகர கழகத்தினுடைய பூத் கமிட்டியினுடைய பொறுப்பாளர் பொருளாளர் நாக வேலவன் ராஜபாளையம் தொகுதியினுடைய பூத் கமிட்டியினுடைய பொறுப்பாளர் மாவட்ட மாணவ செயலாளர் அன்பு சோதரர் ராஜ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் பூத் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்களாக படித்த இளைஞர்களையும் படித்த சகோதரிகளையும் நிச்சயமாக உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் செயல்படும். நிச்சயமாக எடப்பாடியார் நல்ல பொறுப்புக்கு வருவார். அருமையான பொறுப்பு. மத்திய அரசிலே யோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு, மத்திய அரசிடத்திலே நிதிகளை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றி வீரராக தமிழ்நாடு முதலமைச்சராக கோட்டையிலே பதவியேற்கின்ற காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவின் மீதும் எங்கள் மீதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மீது நம்பிக்கை இருந்தால்தான் ஆதார் எண்ணை கொடுப்பார்கள், செல் நம்பரை கொடுப்பார்கள். இல்லைன்னா பெண்கள் கொடுக்க மாட்டாங்க. அதிமுக நிர்வாகிகள் தான் தாய்மையை, பெண்களை தாயாக நேசிக்கக்கூடியவர்கள். அதற்காகத்தான் அவர்கள் நம்பி செல் நம்பரை கொடுக்கிறார்கள். திமுக பூத் கமிட்டி ஓடி செல் நம்பர் கேளுங்க, செல் நம்பர் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா களவாணி தரம் பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்களை நம்ப மாட்டாங்க, மக்கள் நம்பவே மாட்டாங்க. காரணம், ஏமாத்தி தான் திமுக ஓட்டு வாங்கி. சொத்து வரி என்னென்ன பூரா பார்த்தீங்கன்னா நகராட்சியில் வரி கட்டலாம், குப்பையை கொண்டு வீட்டுக்கு முன்னாடி போடுறாங்க, இல்ல கதவுல அடைக்கிறாங்க. இந்த அகராதித்தனம் அதிகாரத்தனம் அதிமுக ஆட்சி நடந்துச்சா? நான் 10 வருஷம் மந்திரியா இருந்தேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயா நடந்துச்சா? அவரவர்கள் உழைப்பவர்கள் நிம்மதியாக பிழைத்தார்கள். உழைப்பவர்களை சுரண்டி பிழைக்கின்ற இயக்கமாக திமுக அன்னைக்கு ஆயிடுச்சு. திமுகவுடைய அதிகார வர்க்கத்திற்குதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய, ரோட்ல கடை ஓட்டு பூ வியாபாரம் பார்த்தாலும் சரி, 2 இட்லி வித்தாலும் சரி, அதுல போய் கம்சம் கேட்கிறாங்க. இந்த இழிநிலையெல்லாம் மாற வேண்டும் சொன்னால் திமுக ஆட்சி ஒழிய வேண்டும். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதிமுக கோட்டைக்கு போக வேண்டும். எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். எந்த பணியும் ராஜபாளையத்தில் திமுக ஆட்சியால் கொண்டு வரவில்லை. அதிமுக ஆட்சியால் எங்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு தான், எடப்பாடியார் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு தான் அவர்கள் வெள்ளையடித்துட்டு இருக்காங்க. இப்ப ஆக நாடக வேஷம் கொடுக்கின்ற திமுகவுடைய நாடக வேஷத்தை கலைத்து அவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள். எங்க போனாலும் லஞ்சம், கரப்ஷன், கலெக்ஷன், இதுதான் திமுகவுடைய குறிக்கோளாய் போச்சு. இந்த ஆட்சி வெத்து பகட்டுக்காக நடக்கின்ற ஆட்சி. ஸ்டாலின் தலைமையில் உள்ள திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் எல்லாம் 1000 கோடிக்கு மேல் அதிபதி ஆயிட்டு விட்டார்கள். தெரு கோடிக்கு வந்து மக்கள் சந்திப்பது கிடையாது, சப்பளம் பண்ண மாட்டாங்க. எங்க பார்த்தாலும் வரி கேட்டு வசூல் பண்ணி சாப்பிடுறதுதான் குறிக்கோளா இருக்காங்க ஒழிய, வரி கொடுக்கலன்னா கதவுல கூட்டுகிறாங்க. உங்களுடைய ஆட்டம், உங்களுடைய ஓட்டம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. தேவையா? பஸ் எங்க நிற்கும், மக்கள் எங்க இறங்குவாங்க? ரோட்ல இறங்கணும். ஆக ஜன நெருக்கடியை உருவாக்கி டிராபிக் ஜாமை உருவாக்குறது அரசு தான், திமுக அரசு. இப்ப ஏழை விட்டு காசு பாக்குறதுக்காக, இவங்க ஆளுக்கு ஒரு கடை நடத்துறதுக்காக, பலதர கடை வச்சுக்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட பாலாயிட்டாங்க. இதுதான் ராஜபாளையத்தில் செஞ்ச சலுகை. இன்னைக்கா எனக்கு தெரியாது. 25,000 எவ்வளவு பகுதி? நீங்க அதிமுக ஆட்சியில 10 வருஷம் மந்திரியா இருந்தேன். இந்த முனிசிபாலிட்டில வந்து ஒரு காபி சாப்பிட்டது கிடையாது. நான் வருவேன், கூட்டம் வருவேன், அதிகாரம் எதையாவது நல்லது செய்யறாங்களா? 20,000 கடையை கொடுத்து எந்த கடையை யார் நடத்த? ஏழை வாழைகள் யாரும் கடையில எடுக்க முடியுமா? அதுல வேற முன்னாடி பணம் 2 லட்சம் டெபாசிட் மேற்கொண்டு பணத்தை தனியா கொடுத்துணுமா? ஊழல் ஊழல் ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல். இதெல்லாம் நிக்காது. ஏழைகள் வயிற்றுல அடிச்ச பணம் எனக்கு நிக்கவே கடவுளை பார்த்துட்டு இருப்பான், விடவே மாட்டான். ஒரு வேலை செஞ்சு அதுல லாபத்தை பார்த்து நீ ஒரு வண்டி வாங்கு, காரு வாங்கு, வீடு கட்டு. கொள்ளையடிச்சு சுரங்கப்பாதை கட்டி கிடக்கு. வீடு கட்ட சொன்னா பாதாளத்துல வீடு கட்டுறான். பாதாளத்துல வீடு கட்டுறாங்க. இங்க ஒருத்தன் ராஜபாளையத்துல பாதாளத்துல யாரு வீடு கட்டல, யாரு கட்டுறான்னு பாருங்க. பாதாளத்துல 15 அடி தோண்டி வீடு உள்ள போய் மறைச்சுக்கிற. இல்ல என்னையா நியாயம்? நாட்டில் 100 வருஷம் இருந்துட போற. உனக்கு ஒரு அதிகாரம் கிடைக்குதுன்னா ஓரளவுக்கு நியாயமா? உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நியாயமா?
நம்பிக்கையா நடந்துக்கிற வேண்டாமா? இல்லாத மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டாமா?